லட்டு எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க? லட்டு எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க? கை தூக்கு. சாப்பிடலையா? யாரும் சாப்பிடலையா? ரைட்டு. லட்டு கசப்பாக இருக்குமா இனிப்பாக இருக்குமா? இனிப்பாக இருக்குமா? லட்டு பெருசு இவ்வளோ பெருசு இருக்குமா சின்னதாக இருக்குமா? இவ்வளோ பேர் லட்டு யார் சாப்பிடுது? யாரும் சாப்பிடலையா? ரைட்டு, ஓகே. இப்போ அந்த லட்டு பற்றி ஒரு நம்ம பாட்டு ஒன்று கற்றுக்க போகிறோம். ரைட்டா? கற்றுக்கலாமா? முதல்ல நான் பாடுவேன், அதுக்கப்புறம் நீங்கள் என் கூட சேர்ந்து பாடணும். ரைட்டா? லட்டு ஏமா இனிக்குது, சக்கரை போட்டா இனிக்குது, சக்கரை ஏமா இனிக்குது, கரும்பு சாறு இனிக்குது, கரும்பு ஏமா இனிக்குது, இயேசு படைச்சார் இனிக்குது, இயேசு கூட இனிப்பாரா? ஆமா கண்ணு இனிப்பாரு. இந்த பாட்டோட அர்த்தம் என்னன்னா, லட்டு ஏன் இனிப்பா இருக்குதுன்னா சக்கரை போடுறதுனால இனிப்பா இருக்கு. லட்டு செய்யும்போது சக்கரை போடுவாங்களா போட மாட்டாங்களா? போடுவாங்க. அந்த சக்கரை போடுறதுனால தான் லட்டு வந்து இனிப்பா இருக்கு. அந்த சக்கரை ஏன் இனிக்குதுன்னா, சக்கரை எதுலேருந்து வருது? கரும்புலேருந்து வருது. கரும்புலேருந்து வரதுனால சக்கரை இனிக்குது. அந்த கரும்பு யார் படிச்சாருன்னா இயேசு கிறிஸ்து தான் படிச்சார். லட்டு இனிப்பா இருக்குது, லட்டு செய்யற கரும்பு இனிப்பா இருக்குது, அதை படைச்ச இயேசு கிறிஸ்து இனிப்பாருன்னா ஆமா இனிப்பாரு. இதுதான் அதனுடைய அர்த்தம். சரியா? இப்போ நம்ம ரெண்டு வழியை கத்துக்குவோமா? என் கூட பாருங்களா? லட்டு ஏமா இனிக்குது, சக்கரை போட்டா இனிக்குது. லட்டு ஏமா இனிக்குது, சக்கரை போட்டா இனிக்குது. நீங்க பாடுங்க. லட்டு ஏமா இனிக்குது. நீங்க பாடுங்க. சக்கரை ஏமா இனிக்குது, கரும்பு சாறு இனிக்குது. சக்கரை ஏமா இனிக்குது, கரும்பு சாறு இனிக்குது. நீங்க சொல்லுங்க. சக்கரை ஏமா இனிக்குது. நீங்க சொல்லுங்க. கரும்பு ஏமா இனிக்குது, இயேசு படைச்சார் இனிக்குது. இயேசு கூட இனிப்பாரா? ஆமா கண்ணே இனிப்பாரு. இப்ப நீங்க முதல்ல பாடுறீங்களா? அது பாடுங்க. லட்டு ஏமா பாடு. அப்படியே பாடு. லட்டு ஏமா பாடுங்க. சக்கரை போட்டா இனிக்குது, சக்கரை ஏமா இனிக்குது, கரும்பு சாறு இனிக்குது, கரும்பு ஏமா இனிக்குது, இயேசு படைச்சார் இனிக்குது. இயேசு கூட இனிப்பாரா? ஆமா கண்ணே இனிப்பாரு.